குழந்தைங்களும் அப்பா அம்மாக்காக நல்லா ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிச்சா நிறைய நடக்கும். 2 பிள்ளைங்க நான் திவ்ய நற்கருணை எடுத்துகிட்டு வரதுக்காக நற்கருணை ஆலயத்துக்கிட்ட போனேன். 2 பிள்ளைங்க ஓடி வந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு நிகழ்வை நான் சொன்னேன். ப்ளஸ் பண்ணுங்கள் ஃபாதர் அப்படின்னு குட்டீஸ் வந்தாங்க. 2 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ நடந்த ஒரு உண்மை, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே மாதம்பட்டு பங்கில் இருந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது அவங்க கோயிலுக்கு வருவாங்க, வந்து ஜெபிச்சுட்டு போவாங்க. அந்த தம்பதியினர் மாதம்பட்டினுடைய கிளை கிராமம் 2 பேர் வந்தாங்க, கணவன் மனைவி. நற்கருணை ஆலயத்தில் உட்காந்துக்கிட்டு கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களோட வந்திருந்தாங்க, ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த வழியை நான் போனேன். வழக்கம் போல் என்ன ஏதுன்னு விசாரித்தேன். அவங்க சொன்னாங்க, ஃபாதர் 2 பேருக்கும் உடம்பே சரியில்லை ஃபாதர், ஒரு 10 நாளாக கஷ்டமாக இருக்குது, சரி எம்மாவுஸ் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு போகலான்னு வந்தோம் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அங்கே நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அவங்களுக்கு சிலுவை அடையாளெல்லாம் போட்டு ஜெபிச்சுட்டு அனுப்பிட்டேன். ஒரு மணி நேரத்துக்கு அவங்க வெளியில் போகலை. ஒரு மணி நேரம் அவங்க எங்கேயும் சுற்றிட்டு சுரூபத்தாண்டா அங்கெல்லாம் கல்வாரி மலையிலெல்லாம் ஜெபிச்சுட்டு அது போகும்பொழுது நான் அங்கேயே நிற்கிறேன். 2 குழந்தைங்களும் ஓடி வருது, ஃபாதர் ஃபாதர் ஃபாதர். என்ன ஃபாதர், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிச்சிங்க, ஜுரமாக இருந்துச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எங்கள் தாத்தா பாட்டிக்கு ஜுரமாக இருந்துச்சு. இப்போ எங்கள் தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, எம்மாவுஸ் விட்டு வெளியில் போகும்போது ஒன்றும் காய்ச்சல் இல்லையே, நமக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு ஃபாதர் அப்படின்னு அந்த செய்தியை நான் இந்த 2 பிள்ளைங்களுக்கு சொன்னேன், பிளஸ்ஸிங்க்கு வந்தவங்க கிட்ட. அந்த பிள்ளைங்க ஜெபிச்சாங்க, அதை சொல்ல வந்தாங்க அவங்க. நாங்கள் ஜெபிச்சோம் ஃபாதர், நீங்கள் ஜெபிக்கும் போது நாங்களும் எங்கள் தாத்தா பாட்டிக்கு காய்ச்சல் நீங்கணும்னு சொல்லி ஜெபிச்சோம், நல்லா ஆயிடுச்சு ஃபாதர், ஸ்பாட்லேயே நல்லா ஆயிடுச்சு ஃபாதர், இப்போவே 1 மணி நேரத்தில் நல்லா ஆயிடுச்சு ஃபாதர். குழந்தைங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு பாருங்க ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட்.